தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஆகஸ்ட் 3, 2026 முதல் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் கொண்டு வர போறாங்க. அதுதான் CAS, அதாவது க்ளோசிங் ஆக்ஷன் செக்ஷன். ஒரு ஸ்டாக்கோட க்ளோசிங் பிரைஸை கால்குலேட் பண்றதுல செபி பாத்தீங்க அப்படின்னா இந்த புதிய நடைமுறையை கொண்டு வர போறாங்க. இது எந்தெந்த ஸ்டாக்குக்கு பொருந்தும், இன்ட்ராடே ட்ரேடிங் செய்பவர்களுக்கு இதனால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி கம்ப்ளீட்டா டீடைல்டா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா அதற்கான டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் நான் அந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்ல இருந்தே மொபைல் மூலம் நீங்க ஃப்ரீயா ஒரு 3 மினிட்ஸ்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த CAS பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி க்ளோசிங் பிரைஸ் அப்படின்னா என்ன, ஏன் க்ளோசிங் பிரைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா செபி ஏன் இப்ப இந்த CAS இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் க்ளோசிங் பிரைஸ் அப்படின்னா என்னங்கறத பார்க்கலாம். நிறைய பேர் மார்க்கெட் 3:30க்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னா கடைசியா ட்ரேட் ஆகிற பிரைஸ் தான் க்ளோசிங் பிரைஸ் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. இப்போக்கு க்ளோசிங் பிரைஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, அதாவது மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 30 மினிட்ஸோட அந்த ட்ரேட்ஸோட வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் VWAP இதை யூஸ் பண்ணி தான் இந்த க்ளோசிங் பிரைஸ் கால்குலேட் பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் டே ஃபுல்லா 1000 ரூபாயில இருந்து 1010 வரையும் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஆனா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 980க்கு ஒரு ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னா இந்த 980 க்ளோசிங் பிரைஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு சின்ன ட்ரேட். அந்த இது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட உண்மையான மார்க்கெட் வேல்யூ காட்டாது. சோ அதனால தான் பாத்தீங்க அப்படின்னா அதிக வால்யூம் நடந்த ட்ரேட்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த VWAP மூலமா க்ளோசிங் பிரைஸ் கால்குலேட் பண்றாங்க. ஓகே, இந்த க்ளோசிங் பிரைஸ் ஏன் முக்கியம், இந்த க்ளோசிங் பிரைஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்ப இந்த க்ளோசிங் பிரைஸ் அப்படிங்கிறது சாதாரணமா போர்ட்போலியோல காட்டப்படுற ஒரு நம்பர் கிடையாது. இத தான் எக்ஸ்சேஞ்ச் பல முக்கியமான விஷயங்களுக்கு யூஸ் பண்றாங்க. இப்ப நிஃப்டி 50, சென்செக்ஸ் இந்த மாதிரி இண்டிசஸை கால்குலேட் பண்றதுக்கு இந்த க்ளோசிங் பிரைஸ் யூஸ் பண்றாங்க. மியூச்சுவல் ஃபண்டோட NAV கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. F&Oல எக்ஸ்பைரி அந்த செட்டில்மெண்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த க்ளோசிங் பிரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல நம்மளோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ, P&L லாஸ் கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இப்ப ஷேர்ஸ் நம்ம கொலட்ரலாக பிளெட்ஜ் பண்ணோம் அப்படின்னா அத வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு இந்த க்ளோசிங் பிரைஸ்லாம் யூஸ் பண்றாங்க. ஓகே, இந்த நடைமுறையை தான் இது நாள் வரை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ செபி இதுல என்ன சேஞ்ச் கொண்டு வர போறாங்க அப்படின்னா CAS, அதாவது க்ளோசிங் ஆக்ஷன் செக்ஷன் அப்படிங்கிற முறையை நடைமுறைப்படுத்த போறாங்க. இப்போ ஃபேஸ் 1ல, அதாவது ஆகஸ்ட் 3ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட்ல உள்ள ஸ்டாக்ஸ்க்கு மட்டும் இது பொருந்தும். ஓகேங்களா? F&O செக்மெண்ட் இல்லாத மற்ற ஸ்டாக்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப இதுக்கு முன்னாடி க்ளோசிங் பிரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணாங்களோ அந்த VWAP முறையில கால்குலேட் பண்ணாங்களே அதுவே கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த CAS முறையில என்ன பண்றாங்க அப்படின்னா லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல உள்ள ட்ரேட வைத்து க்ளோசிங் பிரைஸ் கால்குலேட் பண்றதுக்கு பதிலா மார்க்கெட் முடியிற டயத்துல வர அனைத்து பை ஆர்டர்ஸ் மற்றும் செல் ஆர்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஒரே இடத்துல சேர்ப்பாங்க. பிறகு எந்த பிரைஸ்ல அதிகமான ஷேர்ஸ் வாங்கவும் விற்கவும் முடியுதோ அந்த பிரைஸ அபிஷியல் க்ளோசிங் பிரைஸா கால்குலேட் பண்ணுவாங்க. இது ஒரு வகையான ஆக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இது ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போன்ற பல வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஆல்ரெடி இந்த மெத்தட் அவங்க யூஸ் பண்றாங்க. அதை இப்ப இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் செபி கொண்டு வராங்க. இப்ப ஏன் CAS இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த CAS முறையோட நோக்கமே பாத்தீங்கன்னா க்ளோசிங் பிரைஸ் டிஸ்கவரியை இன்னும் துல்லியமா மாற்றுறது தான். அதாவது வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் எந்த பிரைஸ்ல அதிகமா ஒத்துக்க போறாங்களோ, ஓகேங்களா, அந்த பிரைஸ க்ளோசிங் பிரைஸா வரும். அதனால கடைசி நேரத்துல ஒரு பெரிய ட்ரேட் செய்து க்ளோசிங் பிரைஸ சேஞ்ச் பண்றது ரொம்ப கடினம். அதாவது இனிமே அந்த மாதிரி முடியாது. பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர்ஸ் ஒரே பிரைஸ்ல எஃபிஷியன்சில எக்ஸிக்யூட் பண்ணவும் இது உதவும். ஓகேங்களா? அண்ட் ரொம்ப முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் ETFல ஏற்படுற ட்ராக்கிங் எரரை கம்மி பண்ணவும் இந்த முறை உதவும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த CAS ஓட டைமிங் என்ன, இதுதான் இங்க ரொம்ப முக்கியம் இந்த வீடியோலயே. அதாவது F&O ஸ்டாக்ஸ், என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் F&Oல இருக்கும் அந்த ஸ்டாக்ஸோட மார்க்கெட் ஓபனிங் டைம் பாத்தீங்கன்னா 9:15க்கு வழக்கம் போல ஓபன் ஆகும். க்ளோஸ் ஆகுறது பாத்தீங்க அப்படின்னா 3:15க்கு க்ளோஸ் ஆயிரும். இப்ப நான் F&O ஸ்டாக்ஸ், நார்மல் ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் 3:30 வரையும் ட்ரேட் ஆகும். F&O ஸ்டாக்ஸ்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா 3:15 க்ளோஸ் ஆயிரும். அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க பல செஷனா பிரிக்கிறாங்க.
அதாவது 3 மணிலேருந்து 3:15 வரையும் ரெகுலர் ட்ரேடிங், 3:15லேருந்து 3:20 வரையும் பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. 3:20லேருந்து 3:25 வரையும் ஆர்டர் என்ட்ரி செஷன் 1, 3:25லேருந்து 3:30 வரையும் ஆர்டர் செஷன் 2 அப்படின்னு சொல்றாங்க. 3:30லேருந்து 3:35 வரையும் பாத்தீங்கன்னா ஆர்டர் மேட்சிங் அண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பல பகுதிகளை வந்து பிரிக்கிறாங்க. இதுக்குள்ள நம்ம ரொம்ப டீப்பா போக வேண்டாம். நம்ம சிம்பிளா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது F&O ஸ்டாக்ஸ்க்கு வந்து க்ளோசிங் டைம் வந்து 3:15 வரையும் தான் இனிமே. ஓகே, இந்த CAS முறையில எப்படி இந்த க்ளோசிங் பிரைஸ் கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பையர் வந்து 1010 ரூபா வரையும் கொடுத்து ஒரு ஸ்டாக்கை வாங்க தயாரா இருக்காருன்னு வச்சுப்போம். அவருக்கு 1005 ரூபாயிலயோ இல்ல 1000 ரூபாயிலயோ அந்த ஸ்டாக் கிடைச்சா வாங்கிடுவார். ஏன்னா அவர் கொடுத்த மேக்ஸிமம் லிமிட்டே பாத்தீங்கன்னா 1010. ஓகேங்களா? அதே போல இப்போ ஒரு செல்லர் அவர் வந்து 1000 ரூபாய்க்கு ஸ்டாக் விற்க தயாராக இருந்தாரு அப்படின்னா அவருக்கு 1005 இல்ல அதற்கு அதிகமா பிரைஸ் கிடைச்சாலும் அவர் வித்துருவாரு. ஏன்னா அவர் விற்க போறாரு. அதிகமான பிரைஸ் கிடைச்சா அவருக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த பை மற்றும் செல் ஆர்டர்ஸ் அனைத்தையும் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு பிரைஸ் லெவல்ல வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு 1000 ரூபாயில 200 ஷேர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் செய்ய முடியுது. 1002 ரூபாயில 500 ஷேர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் செய்ய முடியுது. அப்ப 1005 ரூபாயில 900 ஷேர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் செய்ய முடியுது. 1008ல 800 ஷேர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. 1010ல 500 ஷேர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியுது அப்படின்னா இதுல 1005 ரூபாயில அந்த பிரைஸ்ல அதிகபட்சமா 900 ஷேர்ஸ் வந்து மேட்ச் ஆகுது. அதனால இந்த 1005 ரூபாய் தான் அந்த ஸ்டாக்கோட அபிஷியல் க்ளோசிங் பிரைஸா வந்து இந்த CAS முறையில வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, இதனால இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா பாதிப்பெல்லாம் ஏற்படாது. இந்த CAS ரீசன்னால F&O ஸ்டாக்ஸ்க்கு வந்து க்ளோசிங் டைம் வந்து 3:15. ஓகேங்களா? அதனால ஜீரோதா பாத்தீங்கன்னா இன்ட்ராடே ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்ப F&O ஸ்டாக்ஸ்க்கு MAS இல்லனா கவடார யூஸ் பண்ணி இன்ட்ராடே பொசிஷன் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா 3:10க்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜீரோதா வந்து ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் வந்து பண்ணிடுவாங்க. சோ இப்போ நீங்க F&O ஸ்டாக்ஸ்ல வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா இல்லனா பொசிஷன் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 3:10க்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணிருங்க. இல்லனா 3:10க்கு பாத்தீங்கன்னா ஜீரோதா ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்றதுக்கு தனி சார்ஜ் பண்ணுவாங்க. சோ இப்போ உங்களுக்கு CAS பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த தகவல் வந்து ரொம்ப முக்கியமானது. உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வாட்ஸ்அப் குரூப் இல்ல டெலிகிராம் குரூப்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷனை வந்து அவங்களுக்குலாம் தெரியப்படுத்துங்க. ஏன்னா இப்போ 3:10க்குள்ளேயே நீங்க ட்ரேடிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இல்ல அப்படின்னா ஜீரோதா ஆட்டோமேட்டிக்கா வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் இன்னமும் வந்து 3:30 தான் மார்க்கெட் க்ளோசிங் டைம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது கிடையாது. ஆகஸ்ட் 3ல இருந்து 3:15 தான் க்ளோசிங் டைம். ஜீரோதா பாத்தீங்க அப்படின்னா 3:10 வரையும் தான் நீங்க க்ளோஸ் பண்றீங்களான்னு பாப்பாங்க. 3:10க்கு அவங்களே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.